சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 7வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். என்னால் உனை அடைய வல்லேன் எனில் இடரில் இந்நாள் அளவும் இருப்பேனோ பன்னாகம் பூண்டவா வேணி புனிதா மதுரை நகர் ஆண்டவா சொக்கநாதா. சொக்கநாதரை பார்த்து வேக போக யோக வடிவங்களாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, என்னை வேகமாகவோ போகம் கொடுத்தோ யோகம் கொடுத்தோ என்னை ஆட்கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலை அல்லவா? நானா இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நிற்பதாக இந்த பாடலை நாம் பார்க்கலாம். அதாவது, பன்னாகம் பூண்டவா, திருமுகத்தலை என்ற திருத்தலத்துல பெருமானோடைய பெயர் பார்த்தீங்கன்னா பன்னகாபரணர். அற்புதமான திருவிசைப்பா பாடல் உண்டு, பன்னகாபரணா அப்படின்னு சொல்லிட்டு திருமுகத்தலைக்கு ஒரு பாடல் பதிகம் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா பன்னகாபரணா என்று பல நாகங்களை அணிகலன்களாக பூண்ட பெருமான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இங்க உள்ள தல மரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாம்பு பாம்பு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அங்க உள்ள திருத்தலத்துல உள்ள அந்த அந்த தல விருட்சம். இந்த இடத்துல அந்த நினைவை கொண்டு வர்றாரு சாமி. அதாவது பன்னாகம் பூண்டவா, இது பெருமானுடைய வேக வடிவம். ஏன் அப்படின்னா, ஒரு சிலரை ஆட்கொள்ளுவதற்கு பெருமான் வேக வடிவம் எடுத்தே ஆக வேண்டும். நாம பண்ற தப்புக்கெல்லாம் பெருமான் வேக வடிவம் எடுத்து நம்ம தலையில கொட்டினாதானே நாம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். யோசிச்சு பார்த்தா அதுவும் பெருமானுடைய கருணை தான். அறக்கருணை மரக்கருணை என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. வேணி புனிதா, சடைக்கோலம் பூண்ட புனிதமானவன் அப்படிங்கிற குறிப்பு. சடைக்கோலம் என்று சொல்லியாச்சினாலே யோக வடிவம். அப்போ பெருமான் யோக வடிவம் கொண்டும் ஒரு சிலரை ஆட்கொள்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எத்தனையோ பேருக்கு யோக வடிவம் கொடுத்து தானும் யோக வடிவம் எடுத்து அவர்களை ஆட்கொண்டிருக்கின்றார் என்பது. உதாரணத்துக்கு மாணிக்கவாசக பெருமான். அது மட்டும் தானா அப்படின்னா, மதுரை நகர் ஆண்டவா, மதுரை மாநகரத்தை தலைவனாக இருந்து ஆட்கொண்டவன், இன்னும் ஆட்கொண்டு இருப்பவன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, இது போக வடிவம். ஏன்னா மன்னன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே போகம். அப்ப வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம் பெருமானுக்கு. இதனால என்ன லாபம் அப்படின்னா, சித்தியார்ல சொல்லப்படுவது போல அவருக்கு இதனால எந்த பலனும் கிடையாது. ஆனா உயிர்கள் எப்படி என்ன செய்தா, அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு இன்றைய காலகட்டத்தில் நாம சொல்றோம்ல, பெருமான அதைத்தான் செய்யறாரு. எந்த மாட்டை எப்படி ஆட்கொள்ளணுங்கிறது அவருக்கு தெரியும். மாடு என்றால் ஆ என்றால் பசு, பசு என்றால் உயிர்கள். நம்மளை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமானுக்கு தெரியும். ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும். அப்ப பெருமான் என்ன பண்றாரு? வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம் எடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் ஆட்கொண்டால்தான் நாம் ஆட்பட முடியும். நம்மளா செய்ய முடியுமா அப்படின்னா, உயிர்களுக்கு சுதந்திரம் என்பது கிடையவே கிடையாது. அதுதான் நம்மளுக்கு முதல் வரியிலே இங்க சொல்ற, என்னால் உனை அடைய வல்லேன் எனில், நானே உன்னை அடைய முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, இத்தனை நாள் நான் இடர்ல இருப்பனா சாமி? அப்ப என்னால முடியல, என்னால முடியாதுன்னு எனக்கு அந்த அறிவையாவது நீ எனக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அதாவது, ஒரு சிலர் வேள்வி செய்தால் போதும் பெருமானை அடையலாம், கிரியாபாதம் மட்டும் போதும் என்று இருந்தவர்களுடைய நிலை என்ன ஆச்சுதுன்னு தெரியும். பணம் இருக்கு என்று பெருமானை பார்க்க எண்ணினவர்களுடைய நிலை என்ன ஆச்சுன்னு தெரியும். கல்வியால பெருமானை அடைய முடியுமான்னா அடைய முடியாதுங்கிறதுக்கு தான் அடிமுடி தேடிய படலம் என்பது நமக்கு தெரியும். தன்முனைப்பினால் பெருமானை அடைய முடியுமான்னா முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். புராணங்கள் வாயிலாக ஒவ்வொரு சரிதமும் நமக்கு சொல்லப்படுவது அதுதான். ராவணன் எவ்வளவு பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் தன்முனைப்பின் காரணமாக பெருமானை பார்க்க முடியவில்லை. அப்ப
பெருமான வந்து தன்முனைப்பினாலேயோ அல்லது கல்வியாலேயோ செல்வத்தினாலேயோ வேள்வியினாலேயோ அடைய முடியுமான்னு அடைய முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானே நம்மேல் கருணை கொண்டு நம்மை ஆட்கொண்டால்தான் அவரை நாம் அடைய முடியும். இது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்னால் உன்னை அடைய வல்லேன் எனில் நானே உன்னை வந்து அடைய முடியும் அப்படின்னா, இடர்ல இத்தனை துன்பத்துல இந்நாளளவும் இருப்பேனோ, நான் இருப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னும் ஒரு விதமா இதை வந்து நாம பொருள் பார்க்கலாம். என்னால் உன்னை அடைய வல்லேன் எனில் இடரில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ என்னை வந்து ஆட்கொள்ளலை, நான் வந்து உன் திருவடியில் விழலை அப்படின்னா, வர முடியலை அப்படின்னா எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்நாளளவும் இருப்பேனோ, நீ என்னை ஆட்கொண்டிருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன். நீ வந்து அதை வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம் ஏதோ ஒன்று எடுத்து எனக்கு அருள் செய்துட்டு இருக்கிறதுனால தான் இத்தனை நாளும் நான் இருக்கிறேன். அதனால இனிமேல் நீ என்னை கை விட்டுருவியா? கண்டிப்பா விடமாட்டேன். அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு பொருளையும் நாம் இதை பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து மாடுலேஷன் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. என்னால் உனையடைய வல்லேன் எனில் இடரில் இந்நாளளவும் இருப்பேனோ, சாமி இத்தனை நாள் நான் கஷ்டத்துல இருப்பேனா அப்படின்னு ஒரு விதமாட்ட இது பொருள் எடுக்கலாம். மாடுலேஷன், அடுத்த மாடுலேஷன் பாருங்க. என்னால் உனையடைய வல்லேன் எனில் இடரில் இந்நாளளவும் இருப்பேனோ, இத்தனை நாள் நான் இங்க இருக்கிறேனே, எப்படி இருக்க முடியும்? உன்னுடைய அன்பு இல்லாம, உன்னுடைய கருணை இல்லாம நான் எப்படி இருக்க முடியும்? அதனால எனக்கு இனிமேல் கவலை கிடையாது. ஏன்னா நீ எப்படியும் நாட்கொள்வேன்னு எனக்கு தெரியும். நீ என்னைக்குமே என்னை விடலை, இனியும் விடமாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மிக அழகாக இந்த முதல் 2 வரிகளை நாம பொருள் பார்ப்பதற்கு இடம் இருக்கின்றது என்று சொல்லி 7வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.